நாம் இப்போ பீட்ரூட் வச்சு ஒரு பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பூரி இது. ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி கழுவி அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி ஊற்றியே எடுத்துக்கங்க. கோதுமை மாவு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. பீட்ரூட் ஜூஸ் போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. தண்ணியே சேர்க்க வேண்டாம், ஏன்னா பீட்ரூட் ஜூஸ்லேயே தண்ணி சேர்த்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கங்க. மாவு கெட்டியாக பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப தளன்னு வேண்டாம், தண்ணியாக. இது மாதிரி உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி கல் எடுத்து பூரியாக திரட்டிக்கங்க. ரவுண்ட் ஷேப் வராதவங்க ஒரு வட்ட வடிவமான கட்டரில் கட் பண்ணிக்கங்க. மூடியில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பூரியாக கட் பண்ணிக்கங்க. இது மாதிரி வட்ட வடிவமாக செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. கடாயில் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை விட்டுக்கிட்டேங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு பூரியாக நல்லா எண்ணெய் காஞ்சதும் போடுங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி மேலே வரும். பூரியாக சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி பீட்ரூட் பூரியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.